ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ஆஞ்சநேயர், ஷிரடி சாய், சுவாமி ராகவேந்திரர், சமர்த்த ராமதாசர், கஞ்சங்காடு ராமதாஸ் சுவாமிகள், யோகி ராம் சுரத்குமார், துளசிதாசர், கபீர்தாசர் போன்ற மகான்கள் அனைவருமே ஸ்ரீராமரை வழிபட்டதால் இன்று வழிபடப்படுகிறார்கள் என்று ஒரு அருளுரையில் சொல்லும் தாங்கள், கலியுகத்தில் எப்பொழுதெல்லாம் தேவை எழுந்ததோ அப்பொழுதெல்லாம் ஆஞ்சநேயர் தனது டிவைன் எனர்ஜியை இவர்கள் மூலமாக மக்களுக்காக பயன்படுத்தினார் என்றும் மற்றொரு அருளுரையில் தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். இந்த இரண்டு நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்துமாறு. அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். இயேசுவை கும்பிடுறவங்கள அவர் பார்த்துக்குவார், முகமது நபியை நம்புகிறவங்களுக்கு அவர் வழி காட்டுவார், புத்தருக்கு நம்புகிறவங்களுக்கு அவர் வழி காட்டுவார். அந்த மாதிரி ராமரை நம்புகிறவர்களுக்கு அந்த எனர்ஜி. இப்போ ராமருங்கிறது ஏதோ ஒரு ஆள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்மம், தர்மத்தினுடைய ரெப்ளிகா, ஜெராக்ஸ் காப்பி, ஸ்கேண்ட் வெர்ஷன், அதுதான் ராமர். அப்போ தர்மம் என்றைக்கெல்லாம் உலகத்தில் இருக்கோ அப்போல்லாம் ராமர் இருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு ஒரு பர்சனாலிட்டி, ராமருக்கு ஒன்று, கிருஷ்ணருக்கு ஒன்று, புத்தருக்கு ஒன்று, இயேசுக்கு ஒன்று, அந்த மாதிரி உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ யார் அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். எந்த கடவுளை கும்பிட்டாலையும், கடவுளையே கூட கும்பிடாத, உன்னையே நீ கடவுள் இல்லை, உங்கள்கிட்ட கடவுள் இருக்காருன்னு நம்பி உன்னோட ஆலயம் உள்ளம் பெரும் கோயில்னு கும்பிட்டியானா கூட உனக்கு நல்லது தான் நடக்கும். சரி, ஒரு கல் இருக்கு, அதை கூட நீ கடவுள் நினச்சி கும்பிட்டாக்கா அது கூட, எவ்ரி திங் இஸ் வித்தின் யூ. உன்னோட தாட் தான் லைஃப். மனுஷா அப்படின்னா திங்கிங் மெஷின் அர்த்தம். அப்போ யுவர் ஓன் தாட்ஸ் கான்ஸ்டிடியூட் யுவர் லைஃப். ஒரு புத்த விகாரத்தில் ரொம்ப குளிராக இருக்குது. அப்போது ஒரு ஆள் நடுங்கிக்கிட்டு வெளியே நின்றுருந்தான். அந்த மடாதிபதி வெளியே வந்தார். வந்து உள்ளே வா, படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து மூடின்னு போயிட்டார். ஏதோ தீர வாசனை கேட்குது. என்னன்னு பார்த்தா, நார்மலாக நிறைய புத்தர் சிலைங்கள்லாம் மரத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க. இருந்தாலும் நெருப்பு மட்டும் ஒவ்வொரு புத்தர் மரப்பாச்சி பொம்மையும் தூக்கி அதில் போட்டுட்டு குளிர் காஞ்சின்னு இருக்கான். அவர் கோவம் வருது மடாதிபதிக்கு. ராஸ்கல், இந்த மாதிரியா பண்ணுற, கெட் அவுட்டுன்ட்டார். மறுநாள் ஒரு வாக்கிங் போகிறாரு. யார்? அந்த மொனாஸ்ட்ரி ஹெட்டு. போனால் ஒரு மயில் கண்டு இல்லை, அதுக்கிட்ட உட்காந்து புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னு போட்டுனுறான். அவர் நின்று சொல்கிறாரு, நீ என்ன லூஸா, கல்லுடாது, அதுக்கு போய் நீ என்ன பூ போட்டு புத்தம் சொல்லினுக்கிறீங்கன்னாரு. அவர் சொன்னார், இந்த கல்லுக்குள்ளே இருக்கிற புத்தர் ஸ்கல்ப்டர் அதை ஷேப் பண்ண அப்புறம் தான் உனக்கு தெரியுது, எனக்கு இப்பயே தெரியுது, அதனால தான் இப்பயே கும்பிட்றேன். ஸோ இதெல்லாம் நம்முடைய எண்ணங்களிலிருந்து உருவாகிற விஷயங்கள். இருக்குன்னா இருக்குது. ஆமென்றுரைக்கல் ஆமேயாம், அலதென்றுரைக்கல் அலதேயாம். ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கல் பலவேயாம். கடவுள் ஒன் அப்படின்னா ஒன்று தான், மெனி அப்படின்னா அதுவும் நிஜம்தான். ஏன் இப்படி குழப்பங்கள் வருதுன்னா, இப்போ நம்ம உட்காந்துருக்க இடத்துல இந்த மைக் வேலை செய்யுது, பல்ப் எரியுது, ஃபேன் சுற்றுது. இதெல்லாம் ஆரிஜினேட் ஆகிறது எங்கேருந்து? ஒரே ஒரு எலக்ட்ரிசிட்டியில் இருந்தான். அப்போது கடவுள் என்றது எலக்ட்ரிசிட்டின்னு நினச்சா ஒன்று தான். யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராமரும் இயேசுவும் புத்தரும் கிருஷ்ணனும் ராகவேந்திரரும் சிறடி பாபாவும் பரமாச்சாரியார். அதே மாதிரி உனக்குள்ளேயும் இருக்குது. கடவுள் என்பது அவங்கக்கிட்டலாம் இருந்தது உண்மைன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதும் உண்மை தான். ஆனால் உனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை வரல. த மொமெண்ட் யூ பிலீவ் தட் God is within you, you will behave like God. இல்லையா? கடவுள் உங்கள்கிட்ட இருக்காருன்ற நம்பிக்கை உனக்கு வந்தால் உன்னுடைய பார்வை, லுக்கு, பிஹேவியர், டயலாக்ஸ், எவ்ரி திங் வில் பி எ ரெப்ளிகா ஆஃப் த சேம் டிவைன் எனர்ஜி. நீ இன்னும் ஒன்று மனுஷனாக நினச்சிட்டு இருக்க, அதனால் மனுஷனாக தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ மேன் இஸ் எ திங்கிங் மிஷின் அண்ட் எனி திங் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் திங்கிங். அவனோட மைண்டிலிருந்து தான் உருவாகிறது. ஸோ இட் இஸ் ஃபார் யூ. வெள்ளத்தனையது மலர்ந்து இட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணி எவ்வளோ ஆழ்ந்தால் தாமரையோட தண்டு அவ்வளோ போகும். மனிதர்கள் எவ்வளோ உயர்ந்த விஷயங்களை நினைக்கிறாங்களோ அவ்வளோ உயரங்களே அவங்களால் தொட முடியும். அப்போது
உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளது. நினைக்கிறது நல்ல பெருசாக மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. நடக்கலைன்னா கவலைப்படாத, நீ நினைக்கிறது பெருசாக நினைக்கணும். நீ ஆன் யுவர் ஓன் நீ உன்னுடைய எண்ணங்களை சுருக்கி கொள்ளாது. பெரிதினும் பெரிது கேள்வி, இன்னும் பெரிய விஷயங்களை நீ நினைச்சு பார்க்கணும். தனது முன்னோர்கள் சாபம் நீங்க பகீரதன் தனது கடுந்தவத்தால் பரமசிவனின் சடையில் இருந்த கங்காதேவியை பூமிக்கு கொண்டு வந்தான் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். பகீரதன் கங்கையை ஒரு புண்ணிய நதியாகத்தான் இந்த பூமிக்கு கொண்டு வந்தான். இந்த நிகழ்வு மகாபாரத காலத்திற்கு முன்பு எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னால் நடந்தது. ஆனால் மகாபாரத காலத்தில் அஸ்தினாபுரத்து மன்னன் சாந்தனு கங்காதேவியை மணந்து கொண்டான் என்றும் கங்காதேவியின் 8வது புதல்வன்தான் பீஷ்மர் என்றும் மகாபாரதம் கூறுகிறதே. ஒரு புண்ணிய நதி ஒரு மனிதனை மணந்து கொள்வதும் பிள்ளைகளை பெற்றெடுப்பதும் எவ்வாறு சாத்தியம்? ஆன்மீக ரீதியில் இதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் உண்டா? நாம் பார்க்கிற எல்லா நதிகளுமே தெய்வங்கள் தான். இந்த உலகத்தில் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங்கில் நீ இருந்தியானா உனக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க. போஸ்டிங் என்ன? ஏதாவது ஒரு கோயிலில் ஒரு சிலையில் உட்காந்துக்கலாம், நீ ஒரு நதியாக மாறலாம், இல்லை மலை மேலே இருக்கிற கோயிலில் போய் உட்காந்துக்கலாம், ஒரு நட்சத்திரம் ஆகலாம், ஒரு ருத்ரர்களில் 11 பேரில் ஒருத்தராகலாம், 12 சோலார் ஃபேமிலிஸ் இருக்குது அதில் ஒருத்தனாக மாறலாம். இப்படி உலகம் பூராவும் உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிடங்கிறார் வள்ளுவர். ஆல் ஆஃப் அஸ் வில் கெட் இன் டு லுமினஸ் பாடி. நவ் யூ ஆர் இன் ஃபிசிக்கல் பாடி. ஒன்ஸ் உங்கள் தவம் நிறைவடைந்த நிலையில் நீங்கள் ஒளி உடம்பை அடைகிறீர்கள். அதனால தான் உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிடங்கிற வார்த்தையை வள்ளல் பெருமானார் பயன்படுத்துகிறார். அப்போது இந்த கங்கையிலிருந்து இருக்க சப்த மாதாக்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சப்த சமுத்திரங்கள்னு சொல்கிறோம், சப்தகிரின்னு சொல்கிறோம். 7ங்கிறது ஒரு ஹோலி நம்பர். இந்த பார்த்து எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றுமை ஆகும் உந்தனக்கே ஆட்செய்வோம். இப்போ 7 இஸ் எ வெரி சிக்னிஃபிகண்ட் நம்பர். அதனால் 7 விதமான சமுத்திரங்கள் இருக்கின்றன, 7 விதமான புண்ணிய நதிகள் இருக்கின்றன, 7 மலைகள் இருக்கின்றன. இது மாதிரி எல்லாத்துலேயும் அந்த மாதிரி இருக்குது. சப்தரிஷி மண்டலம்னு ஒன்று நட்சத்திர கூட்டத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாமே தெய்வ வடிவங்கள் தான். நம்மெல்லாம் மனுஷங்களாக இருக்கிறோம். அடுத்து நமக்கு வரப்போகிற ப்ரமோஷன் இதில் ஏதோ ஒன்று தான். நீ தவத்தில் நிறைவு செய்கிற போது உனக்கு நதிகளில் ஒன்றாகலாம், நட்சத்திர கூட்டத்தில் ஒன்றாகலாம். இப்போ துருவம் இருந்தான், அவங்க அப்பா 2ஆம் கல்யாணம் கட்டிக்கலாம், இவங்க அம்மா இறந்து போயிட்டா. அதனால் சிற்றன்னை இவனை குடும்பப்படுத்துகிறா, இவனுக்கு லவ் கிடைக்கல. நாரதர் சொல்கிறார், இவங்கெல்லாம் கிடைக்கிறாங்கடா, உங்கள் அப்பா நாராயணன் தான் அப்படின்னு. இவன் உட்காந்து நாராயணியும் பண்ணுறான். நாராயணன் வந்து இவனை துருவ நட்சத்திரமும் மாற்றிடுறான். வசிஷ்ட ரிஷியுடைய மனைவி இருந்த அருந்ததின்னு பேர். அவள் கணவனுக்கு நல்லா பணிவிடை செஞ்சதுனால அவன் நட்சத்திரம் ஆயிட்டான். அதனால் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு உடனே அம்மியை மிதித்து அருந்ததி நட்சத்திரம் விடியுது, நீயும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிருகசீரிஷம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, 4 மான்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆருத்ரான்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஒரு சிகப்பு கண்களுடைய பசுமாடு உட்காந்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீ பார்க்குற எல்லா நட்சத்திரங்களும் கூட இந்த மாதிரி தவத்தினாலே மனித நிலையிலிருந்து உயர்நிலைகளை அடைந்தவர்கள் தான். ஸோ யூ ஹேவ் த ஆப்ஷன் டு பிகம் எ ரிவர், எ luminous body, or a energy in a particular temple, blessing, like a branch office of God. Whoever goes to that temple, that deity is given the power like a branch manager to do good to the people there. ஸோ உலகம் பூராவும் கடவுளுடைய ஆட்சி தான் நடக்குது. கடவுளுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஸோ இஃப் யூ ஹேவ் ஃபெய்த், everything will be disclosed to you. In Bible, Jesus says, if you have that type of a quality and qualification, there is no divine secret which will not be disclosed to you. கடவுளுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் புலப்படுத்தப்படும்ங்கிற வார்த்தையை சொல்கிறார். ஸோ இஃப் யூ ரியலி look for higher values, all what I know you will also know someday. The secrets are disclosed only to the people who deserve. எல்லாருக்கும் சொல்லிட மாட்டாங்க. people who deserve come to know of that. பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரையில் தான் பிறந்தான் என்பதுதான் கிருஷ்ணாவதாரத்தின் அவதார நோக்கம். ஆனால்
கண்ணனின் பிறப்பின் போது அசரீரி சொன்னது மாதிரி கண்ணனின் முதல் அவதார நோக்கமே கம்சனை வதம் செய்வதுதான். தனது மழலை பருவத்திலேயே விஷப்பால் கொடுத்து கண்ணனை கொல்ல வந்த பூதகியை அவளது பாலை அருந்தியே வதம் செய்த கண்ணன் ஏன் தனது தாய் தந்தையரான வசுதேவர் தேவகி ஆகியோரை 14 ஆண்டுகள் கொடூரமான சிறைவாசம் அனுபவித்த பிறகே விடுதலை செய்தார்? அவரவருடைய கர்மான்னு ஒன்று இருக்கு. இப்போ வசுதேவன் இருக்கான், தேவகி இருக்கா. அவங்க 2 பேரும் அதே கம்சனுடைய குடும்பத்தில், கம்சனுக்கு மாப்பிள்ளை தானே வசுதேவன், கம்சனுடைய ஓன் சிஸ்டர் தானே தேவகி. ஸோ அவங்களும் அந்த குலத்தில் இருந்து வந்தவர்கள் தான். அவங்கவுங்களுடைய பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பலாபலன்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதனால் அவனுக்கு சொல்லியிருந்தாங்க, அசரீரி சொல்லிச்சு கம்சனுக்கு, இவளுக்கு பிறக்க போகிற 8வது குழந்தையினால நீ சாக போகிறான்ட்டு. அதனால் அவனுக்கு பயம், இவளுக்கு எப்பெல்லாம் குழந்தை பிறகுது நம்ம என்ன கவுண்ட் பண்ண முடியுமான்னு இவளை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறான். ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற போதும் இவன் வந்து அந்த குழந்தைய கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ துர்கை வானத்தில் வந்து நான் துர்கை உன்னை உன்னை கொலை பண்ண போகிறது நான் கிடையாது, அவன் பிறந்துட்டான்ட்டு. அப்போ ஜெயிலில் அவன் கர்ணன் பிறந்துடுறான். அவனுக்கு எப்படி மோச ஸ்டோரியில் சமுத்திரம் வழி விடுதோ அந்த மாதிரி யமுனை வழி விடுது. கூடையில் தூக்கின்னு போயிட்டு ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து இன்னொருத்தி மகனாக வளரணும், அதனால் யசோதை இடத்துல கொண்டு போய் அவளை விடுறாங்க. ஸோ கிருஷ்ணன் யசோதையினால் வளர்க்கப்படுகிறான், தேவகியினால் பெற்றெடுக்கப்படுகிறான். உலகத்தில் 3 விதமான குணங்கள் இருக்குது. ஒன்று வந்து சத்துவ குணம். சத்துவ அப்படின்னா ரொம்ப கம்போஸ், நோபிள். அது தேவகி. என்ன தான் ஜெயிலில் இருந்து அவளுடைய எல்லா குழந்தைகளையும் கொண்டுட்டு இருந்தாலையும் காமன் கம்போஸ்ட், அதுக்கு பேர் சத்துவகுணம். யசோதை இல்லை, அவள் கொஞ்சம் படவராஸ்கள் மனு தின்றியான்னு அடிப்பாள். அந்த மாதிரி இருந்தாக்கா அதுக்கு ரஜோகுணம்னு பேர். பூத்தனா கொலை பண்ணுறதுக்காக வரா பால் கொடுத்துட்டு, அப்போ அவளும் பால் கொடுக்குறா. ஜெயிலில் இருந்தபோது தேவகி, அப்புறம் யசோதை, பூத்தனாவும் பால் கொடுக்குறா. அதுக்கு என்ன பேர்? தமோ குணம்னு பேர். இப்போ 3 தாய்மார்களிடத்தில் கிருஷ்ணர் பால் அருந்தியதுனால அவர்கிட்டையும் 3 குணமும் இருக்குது. ரஜோகுணமும் இருக்குது, தமோ குணமும் இருக்குது, அண்டு சத்துவ குணமும் இருக்குது. அதனால் கடவுள் என்பவரும் கூட ஒரு மானிட வடிவத்தில் உலகத்தில் இருக்கிற போது அவர்களிடத்திலும் கூட இந்த மனிதர்கள் கூடிய எல்லா லட்சணங்களும் வந்து சேர்ந்துடுது. நரசிம்மர் இருந்தார், அவர் ஒரு இன்ஸ்டண்ட்டாக தூணை பிளந்துக்கிட்டு வராரு. வந்துட்டு இரணியனை அந்தி எம்போதில் அறிவுருவாகின்ற மாதிரி கால் மேலே போட்டுக்கிட்டு அவன் குடலை உருவி ரத்தத்தை குடிச்சிடுறாரு. இரணியன் கெட்டவன் இல்லையா, அவனுடைய ரத்தத்தை குடித்ததுனால கடவுள் நரசிம்மரவே கூட புத்தி கெட்டு போகுது. அவர் கிட்ட போகிறதுக்கே எல்லோரும் பயப்படுறாங்க. நரசிம்மர் கிட்ட போகிறதுக்கு பயப்படுறாங்க. மகாலட்சுமி பயப்படுறான். அப்போ பிரகலாதம் மாத்திரம் இந்த சிங்கம் பார்த்து இடுப்பில் கை வச்சுன்னு வேத பொருளே விளையாடுதியான்றான். வேதத்துக்கெல்லாம் ஆரிஜினாக இருக்கக்கூடிய கடவுளே, என்கிட்ட நீ சிங்கம் மாஸ்க் போட்டு விளையாடின்னு தானே இருக்கிற அப்படின்னா, வேத பொருளே விளையாடுதியோன்னா. இப்போ எல்லாரும் பயப்பட்ட போது பிரகலாதம் தான் பயப்படல. ஒரு பாயிண்ட். 2வது, அந்த ரத்தத்தை குடித்ததுனால அவருக்கு அந்த இரணியனுடைய கெட்ட புத்தி வந்துச்சு. ஊன்னு சொல்லிட்டு கிட்ட போகிறதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, சர்வ அவதாரம் எடுத்து வர்றாரு. நீங்கள் கும்பகோணம் பக்கத்தில் போனீங்கன்னாக்கா அங்கே சரபேஸ்வரர் கோயில்னு இருக்குது. சரபர்ன்றது என்ன? ஒரு பறவை, ஒரு சிங்கம், இது மாதிரி பலதினுடைய கலப்பினாலான ஒரு உடம்பு. ஸோ அந்த சர்வ அவதாரம் எடுத்து வந்து பறவையினுடைய ரெக்கை இருக்கும் இல்லையா, அதில் ஒரு தட்டுறாரு நரசிம்மருக்கு. அப்போ இவருக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம பூமியில் வந்திருக்கிறது தெய்வ வடிவமாக வந்து இவன் ரத்தத்தை குடிச்சு புத்தி கெட்டு போயிருக்குமேனு அவர் காமன் கம்போஸ்டாக ஆகிட்டார் அப்படின்னு அதுலேயே இருக்குது. அதனால தான் கும்பகோணத்தில் சரபேஸ்வரர் கோயில் கட்டியிருக்காங்க. அப்போது ஆனானப்பட்ட நரசிம்மருக்கு சிவபெருமான் வந்து ரெக்கையில் தட்டுற வரைக்கும் அந்த கெட்ட புத்தி, கெட்ட ரத்தம் குடிச்சதுனால அந்த புத்தி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மாதிரி உலகத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம வளர்கிற சூழல், இதெல்லாம் தான் நம்முடைய பர்சனாலிட்டியை நிர்ணயம் பண்ணுது. நான் போன வாரம் கூட சொன்னேன், ஒரு ஆள் காட்டில் 2 கிளியை பிடிச்சான். ஒரு கிளியை கசாப் கடைக்காரங்கிட்ட விட்டான், இன்னொரு கிளியை கொண்டு போய் ஒரு ஐரு வீட்டில் விட்டான். ஒரு 3 மாதம் கழிச்சு போய் பார்த்தாக்கா கசாப் கடைக்காரன் வீட்டில் விட்ட கிளி வெட்டு குத்து கொல்ல அப்படின்னு.
ஐயர் வீட்டில் விட்டது சுக்லாம் பரதனம் மாங்கல்யம் சந்தனம் என சொல்லியிருந்தது. இப்போ ஒரே நேரத்தில் 2 கிளிகள் பிடிக்கப்பட்டன. அது கசாப் கடைக்காரன் வீட்டில் இருக்குது, ஐயர் வீட்டில் இருக்குது. அதனால் 2த்துக்கும் வளர்ப்பில் வந்த வித்தியாசம். ஆகாசத்துலேருந்து மழை பெய்யுது, அப்போ நல்லா தான் பெய்யுது, சுத்த ஸ்படிக சங்காலம் அந்த மாதிரி அழகாக வருது, ஸ்படிகம் மாதிரி. ஆனால் வானவெளியில் வர்றபோது இந்த பொல்யூஷன் இருக்கு இல்லையா, அது அந்த மலையில் கலகுது, பூமியில் வந்து விழுது. ஆற்றுல விழுந்தால் லாபம், வயலில் விழுந்தால் லாபம், ஏரியில் குளத்தில் இதிலெல்லாம் விழுந்தால் கழுத்தில் விழுந்தால் லாபம். இது வந்து ஒரு கலர் நிலத்தில் விழுந்துன்னு ட்ரை சர்ஃபேஸில் ஒன்றும் யூஸ் ஆகாது. சாக்கடையில் விழுந்தால் சுத்தமாக போயிடும். அது மாதிரி நம்ம எல்லாருமே டிவைன் தான். ஆனால் பூமிக்கு வர்றபோது நம்ம பொல்யூட் ஆகிடும். நம்ம பேரண்ட்ஸு, நம்ம எந்த குடும்பத்தில் பிறந்தோமோ அவங்களுக்குள்ள கர்மாக்கள் பாவங்கள் அதெல்லாம் நம்மளையும் சேர்த்துது. அதனால தான் சில பேர் நல்லா இருக்கிறாங்க, சில பேர் இல்லைன்னா கடவுளுடைய படைப்பில் எல்லாரும் ஒன்று தான். எத்தனையும் பேதம் வராதுன்னா நோ பார்ஷியாலிட்டி இஸ் காட். ஆனால் இந்த பார்ஷியாலிட்டி வந்ததுக்கு காரணம் இதெல்லாம் தான் உலகத்தில். அப்போது everything has an element of good luck and bad luck, and this is decided by your chain of karmas. உலகத்தில் நீ பரமபதம் போட்டு தாயம் விளையாடுற போது யூ ஹேவ் த சேம் ஆப்ஷன் லைக் எனிஒன் எல்ஸ். உனக்கு ஏணி கடிச்சா மேலே போயின்னே இருப்ப, பாம்பு வாய் கடிச்சா கீழே இறங்குவேன். சம்டைம்ஸ் ஏணி சம்டைம்ஸ் பாம்பு வாய். இந்த கேம் வந்து ஏறி இறங்குறதும் உண்டு, முடிக்கிறதும் உண்டு. இழுத்துன்னு போய் இப்படியே லொல்லு பட்டுன்னுட்டு பாம்பு வாயிலேயே மாட்டிக்கின்னு 98வது கட்டம் வந்து 99லையும் பாம்பு வாயில் இறங்குறவனுங்கிறான். ஸோ இட்ஸ் ஆல் பை யுவர் ஓல்டு பாஸ்ட் கர்மஸ். தட்ஸ் வை சம் பீப்புள் கம்ப்ளீட் திஸ் கேம் ஃபாஸ்ட், சம் பீப்புள் ஆர் டூயிங் இட் வெரி ஸ்லோ. ஸோ தி ஒன்லி வே, பிகாஸ் யூ டோன்ட் நோ what is your past birth, what all sins you have committed, you don't know. Your past births are not known to you. And Islam religion doesn't believe in this past birth. It says you will take one birth and your good and bad will be kept along with you in the tomb. And during the Qiyamah day, Allah will decide whether you should be punished or rewarded. Christianity also says you will be in the coffin and there is a judgment day when God will decide whether you have to go to hell or whether you have to go to heaven. Christianity says that. But Jainism, Hindu religion and Buddhism, all these religions believe actions, good or bad, constituting your end of the journey or continuance of the journey. These religions talk about karma theory. For every action, there is unequal and opposite reaction. For every credit, corresponding debit. All these Eastern religions believe in this. In a way, that is good for you, because if you have to be decisive in one birth and you have to wait for thousands of years, what is the use? It is better you behave right now, thinking there is going to be a next birth according to your present birth's merits and demerits. So it is good psychologically also to make you a better person when you are alive. So every religion approaches the same thing in a different way, and Eastern religions have this karma theory. So according to me, karma theory is good. Then only you will try to perfect life. Otherwise you will think ஒரே ஜென்மா தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். உன்னுடைய திங்கிங் பேட்டர்ன் அப்படி போயிடும். Question from Nagarkovil Priya. Why does God remain silent even when someone is so sad and crying to God? Is it that humans don't understand how God answers prayers? God is an indwelling spirit. The person who laughs through you is God. The person who cries through you is God. Everything is God. Ram Ram, Rom Rom. ஒவ்வொரு ரோமத்திலையும் ராமர் தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் there is nobody other than God, nothing else than God. So God lives in everyone. Just now I gave you the example of the sky rain. According to the surface, it gets polluted or gives you a reward. So like that, God is filling everyone in this world. According to the family where you are born, according to your past karmas,
it is God who is enjoying or suffering through you. It's God who is enjoying or suffering through you. So don't think you have any personal rational mind to be decisive. It's God. And these rules are there. And it is for you to obey the rules. See, the law, Commonwealth, British or Indian Penal Code is for all. Because you are all obeying the laws, you are sitting in a temple eating chocolates, eating bonda, hearing to the lecture, hearing to the song and seeing God. If you have committed a mistake, you will be in Vellore jail or Palangotte jail or somewhere. So you can't blame the Indian Penal Code if somebody is in the prison and somebody is sitting in the temple eating bonda. Law was for all. He disobeyed or he was wrongly punished or rightly punished and you are obeying. It makes all the difference. ஆனால் உலகத்தில் God's rules are not different for different people. I have told you 100 times. Ramana Maharishi had cancer in the shoulder. Ramakrishna Paramahamsa had throat cancer. And Kanji Paramacharya had all the vyadi in his body. ஒரு பக்கம் லங்கு வேலை செய்யாது அண்டு இது கண்ணு ஒரு பக்கம் தவுளுண்டு தான் தெரியும் அண்டு இது எதுவுமே சாப்பிட முடியாது கிரானிக் அல்சரு ராம்சரத்குமார் சாமி கேன்சர் இல்லை எந்த மகான்னு எடுத்துக்கோ எல்லோரும் கஷ்டப்பட்டவங்க தானே அவங்கெல்லாம் மகானாகி உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணதுனால அவங்களுக்கு கர்மா இல்லைன்னு கடவுள் விட்டானா ரமண மகரிஷிக்கு பாஸ்ட் பர்த் இருந்தது அண்டு ராம்சரத்குமார் சாமிக்கு பாஸ் பர்த் இருந்து எல்லாருக்கும் பாஸ் பர்த் இருக்குது இந்த பிறவியில் அவங்க மகானாக ஆகிட்டாங்க அவ்வளோதான் பட் பழைய பிறவிகளுடைய கர்மா அவங்களையும் விடலை அவங்களும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்கல்ல லைக் தட் இன்னும் சொல்லப்போனால் உங்களை விட அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் பனிஷ்மெண்ட் ஏன்னா அவங்க இந்த பிறவியோட வைண்டப் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு அடுத்த பிறவி இல்லை ஸோ எத்தனை பிறவியுடைய கர்மம் பாக்கி இருக்கோ எல்லாத்தையும் இந்த பிறவிலே அவங்க கழித்து தொலைக்கணும் அதனால் அவங்களுக்கு க்ரானிக்காக ஏதாவது ஒன்று வருது இப்போ வந்து நீ ஒரு கார் வாங்குற உங்கள்கிட்ட துட்டு இருந்தால் 5 லட்ச ரூபா கொடுத்து காரை வீட்டு கொண்டு வந்துடலாம் இல்லாதவன் என்ன பண்ணுவான் அதை 5 வருஷம் ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட் போட்டு வட்டியோடு கட்டுவான் அதனால் இந்த கர்மாவை அனுபவிக்காமல் இருக்கிறவங்க வட்டியோடு இன்னும் 5 வருஷம் 50 வருஷத்தில் பரிசில் தீக்க போகிறவங்க அதை விட அனுபவித்து தொலைக்கிறது தானே நல்லது இல்லையா இட் இஸ் பெட்டர் டு ஃபினிஷ் த கர்மாஸ் நாராயண தீர்த்தர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் திருப்பதி பெருமாள்கிட்ட டெய்லி டான்ஸ் பார்த்துன்னு இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் பெருமாள் சொல்கிறார் உனக்கு என்ன வேணும் கேள்றா அப்படின்னு இப்போ இவர் சொல்கிறாரு எனக்கு அல்சர் இருக்குது வயிற்றில் சாப்பிடவே முடியல அப்படின்ட்டு பெருமாள் சொல்கிறார் நான் அல்சரை சுமார் பண்ணுவேன் ஆனால் இன்னொரு பர்த்து வரும் அது பெட்டரா இல்லை இந்த ஜென்மாவில் கர்மா கழிக்கணும் பெட்டரானு அப்போனா சரி நான் அல்சரை தாங்கிக்கிறேன் கொஞ்சம் தானே கஷ்டப்படணும் நான் பட்டுடுறேன் அப்படின்னு அப்போ ஒரு பன்னி வருது அந்த பன்னி பின்னாலேயே இவர் ஓடுறாரு அது வர ஊர்னு ஒரு இடத்துல போய் நிற்கிது அந்த கோயிலில் பன்னி 3 தடவை சுற்றி வந்த உடனே இவருக்கு இருந்து அல்சர் தீர்ந்து போகுது அப்போ இதுக்கு முன்பிறவியில் இவர் அந்த பன்னிக்கோ எதுக்கோ கஷ்டம் கொடுத்துருக்காரு அதனால இவருக்கு அந்த ப்ராப்ளம் ஆச்சு இந்த பிறவியில் அவர் கடவுளை நம்பியிருக்காரு கடவுள் கேட்குறாரு உனக்கு கர்மாவை தீர்த்தா போருமான்ட்டு இல்லை எனக்கு மோட்சம்தான் வேணுங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி கடவுள் பேக்கேஜை மாற்றி தரார் இவர் எனக்கு வயிற்று வலி போனால் போகிறோம்னு சொல்லியிருந்தாக்க வயிற்று வலி போயிருக்கோம் ஆனால் இன்னொரு பிறவி வந்துடும் ஸோ இட் இஸ் ஃபார் யூ டு வைண்ட் அப் ஆர் டேக் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அண்டு கோ இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸில் என்ன ப்ராப்ளம்னா நீ ஒரு வேளை டியூ கட்டலைன்னு வை அப்போ அவன் காரை தூக்கின்னு போடுவான் நீ கட்டினதும் வீணாகிடும் அவன் தட்ட ரேட்டுக்கு 5 லட்ச ரூபா காரை 3 லட்சத்துக்கு விற்று அந்த 2 லட்சம் எல்லாத்தையும் உங்கள்கிட்டயே கிளைம் பண்ணுவான் அதனால் இட் இஸ் பெட்டர் யூ லிவ் இன் த ப்ரெசன்ட் அண்ட் ட்ரை டு வைண்ட் அப் யுவர் கர்மாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் போஸ்ட்பானிங் அண்ட் கெட்டிங் இன் டு ப்ராப்ளம்ஸ் Question from கர்மா எல்லாருக்கும் உண்டு இப்போது என் லைஃப்பில் 77 வயசு ஆகுது எனக்கு எத்தனை விதமான கர்மாக்கள்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா அதனால தான் கர்மா யாரையும் விடாதுன்றதை நான் உனக்கு சொல்கிறேன் நான் ஒரு 20 இயர்ஸ் அப்படி இருக்கிற போதுன்னு வச்சுக்கோயேன் 20 to 30 அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்போ எனக்கு ஒரே மாதிரி கனவு வரும் நான் வந்து மோட்டார் சைக்கிள்லேயோ கார்லேயோ ஒரு இடத்துக்கு போவேன் அங்கே அருவி கொட்டின்னு இருக்கும் முன்னால் ஒரு குளம் இருக்கும் அந்த இடத்துக்கு நான் போய் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும்
அந்த சிவலிங்கத்தை நெருங்குற போது ஒரு பாம்பு வந்து இப்படி குறுக்கால நிற்கும். இதே மாதிரி காட்சி வாரத்துக்கு 2 தடவை எனக்கு வந்துக்கினே இருந்துச்சு. ரொம்ப வருஷம் வந்துக்கினே இருந்துச்சு. அப்போ நான் ஞானத்துக்கு வந்தப்புறம் திருவண்ணாமலைக்கு போவேன் ரெகுலராக. ஸோ 4:30 6 ஞாயிற்றுக்கிழமை ராவு காலம் இல்லையா, அப்போ நான் திருவண்ணாமலை மூலஸ்தானத்தில் இருக்கேன். அந்த நேரத்தில் குடியாத்தத்துலேருந்து ஒரு பையன் வருவான். வந்து, சார் உங்கள் ஜாதகம் கொடுங்க, எங்கள் ஊரில் ஜிசி சம்பந்தம்னு ஒருத்தர் நாடி படிக்கிறாரு, அதனால் அவர்கிட்ட உங்களுக்கு நான் ஜாதகம் காட்டி நாடி ஏற்றின்னு வரேன். அவனும் மறந்துட்டான். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்குது அங்கே இருக்குதுங்கிறது நானும் மறந்துட்டேன். நான் அண்ணா நகருக்கு வந்துட்டேன் திருவண்ணாமலையிலேருந்து. மறுநாள் காத்தால் அந்த பையன் வந்தான். சார் சாயந்தரம் 5 மணிக்கு அவர் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி நீ யாருதோ கொடுத்துருந்தியே, அதுக்கு ஓலை வந்துடுச்சு, எழுதி கொடுத்துக்கிறேன். ஓலையை பார்த்தா அந்த நோட்டில் எழுதிக்குது 5 PM சண்டேன்னு எழுதிக்குது. ஏன்னா 4:30 6 ராவு காலம். ஸோ கரெக்டான ராவு காலத்தில் அண்ணாமலையார் சந்தியில் நான் நிற்கிற நேரத்தில் 5 PM போட்டு அந்த நோட்டில் எழுதுகிறாங்க. அதில் வருது என்ன வருதுன்னா, இதுக்கு முன்பிறவியில் திருப்பதி மலைக்கு போகிற வழியில் கபிலை ஈசன் தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே சிவன் இருக்கார், அம்பாள் இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பழைய காலத்து நம்மாழ்வார் கோயில் ஒன்று பாலடைஞ்சி கிடக்குது. அந்த நம்மாழ்வார் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் நடுவில் ஒரு பழமையான பாம்பு புத்து இருக்குது, அங்கே ஒரு வன்னி மரம் இருக்குது. நீ அந்த இடத்துல குருவாக இருந்தபோது அங்கே ஒரு பாம்பு வாழ்நாள்லாம் யாரையும் கடிக்காமல் இருந்தால் அதனுடைய விஷமெல்லாம் நாகரத்னம் ஆகிடும். அது என்ன பண்ணும், அந்த ரத்தனத்தை உமிழ்ந்துட்டு சின்னதாகி பறந்து காற்றை தான் சாப்பிடும், வேறு சாப்பாடெல்லாம் சாப்பிடாது. நீ அந்த மணி மேலே ஆசை வச்சு அதை சாணியில் கழுவின்னு வச்சு மணியை மறைச்சிட்டா அது கண்ணு தெரியாது அதுக்கு, அதனால் அடிச்சுட்டு செத்து போய்டும். அந்த மாதிரி நீ ஒரு தப்பு பண்ணிட்ட ஏதோ ஒரு பிறவியில். அதனால தான் நீ இந்த பிறவியில் தேவதா கடாட்சம் முறினும், உனக்கு கடவுளுடைய அருள் எவ்வளவோ இருந்தால் கூட அது முழுமை அடையாத வரைக்கும் நீ கஷ்டப்பட்டுருக்க. நீ திருவண்ணாமலையை நம்பி மலை சுற்றின்னு சாமியை நம்புறதுனால இந்த கர்மாவை அவர் உனக்கு உணர்த்தி அதிலேருந்து உன்னை வெளியே கொண்டு வர ஆசைப்படுறாரு. ஆனால் நீ உத்திராட நட்சத்திரம் இந்த டைம் இருக்கிற போது ராவு காலம் வரணும், அந்த இடத்துக்கு போய் அந்த பாம்பு புத்துக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் 11 நாகலிங்க பூ எடுத்துன்னு போய் அங்கே இருக்கிற கபில ஈசனுக்கு நீ அர்ச்சனை பண்ணிட்டு வந்தியானா உன்னுடைய அந்த நாகதோஷம் போயிடும் அப்படின்னு வந்துச்சு. சரி, நான் அதே மாதிரி போனால் எந்த இடம் எனக்கு 10 வருஷமாக வாரத்தில் 2 நாள் கனவுல வந்து தொல்லை கொடுத்துருந்துச்சோ அதே இடம். அங்கே தீர்த்தம் கொட்டினுக்குதா, இப்படி படியேறி போனாக்கா சிவன் இருக்காரா, இந்த பக்கத்தில் வன்னி மரம் இருக்குது, பாம்பு புத்து இருக்குது, அங்கே சிதிலமான அம்மாள் கோயில். அதே மாதிரி இந்த பாம்புக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு 11 நாகலிங்க பூவை சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு மெட்ராஸுக்கு வந்துட்டு நான் அண்ணா நகர்லேயே எனக்கு வீடு. நான் கட்டில் படுத்துனுக்கிறேன். அப்போ அந்த பாம்பு வருது, வந்து உன் கையை நீட்டு அப்படின்னு. கை நீட்டணும். நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. அப்புறம் சொல்லுது, உலகத்தில் யாரை எங்கே பாம்பு கடிச்சாலும் நீ என்னை நினச்சிக்கோ, அந்த விஷயத்தை நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு சாபம் நம்ம கடவுளை நம்புகிற போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழி, அது வெளியே வந்த உடனே அதில் ஒரு வரம், ஒரு பூன் கிடைக்குது இல்லையா. அதனால் உன்னை பாம்பு கடிச்சா என்கிட்ட வா. இப்படிலாம் இருக்குது உலகத்தில், நம்புகிற மாதிரி இருக்கா? சரி, இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிற நான் உலகத்தில் பிறக்கிற போதே மகானாக தான் பிறந்தேன், கடவுளாக தான் பிறந்தேன். நான் வந்து நடுவில் சாமி ஆகலை, பிறந்த போதே வந்தேன். அந்த ஓலையில் வரும், ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட அந்நாளில் சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரமாகி நீ அவதரித்தாய். தாயோட கர்ப்பத்தில் இருக்கிற போதே சிவன் சக்தி பெருமாள் 3 சேர்ந்த முதன்மை அவதாரம்னா அருப்புலியார் வி நாயகன், அதுக்கு மேலே யாரும் கிடையாது. வி நாயகன், அதுக்கு மேலே யாரும் இல்லை. அப்படின்னு இந்த உலகத்தில் அம்மாவுடைய கர்ப்பத்திலேயே பிள்ளையாராக தான் பிறந்திருக்க. ஆனால் இந்த எத்தனையோ ஜென்மங்களுடைய கர்மாவை நீ 36 வயசு வரைக்கும் அனுபவித்து கழிச்ச அப்புறம்தான் உனக்கு ஞானம் கிடைக்கணும்னு இருந்தது. அதனால் 36 வயசு வரைக்கும் ஒரு நார்மல் லிவிங்லேருந்து அந்த கோயிலெல்லாம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண அப்புறம்தான் ஒவ்வொரு கர்மாவாக சொல்லி அந்த கர்மாவிலேருந்து எப்படி வெளியே வர்றதுக்கு வழி கொடுத்து உன்னை ஞானியாக மாற்றுறாங்க அப்படின்னெல்லாம் வருது. இதெல்லாம் அந்த ஜிசி சம்பந்தம் ஓலையில் வந்தது தான் நான் உனக்கு கோட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சா தான் நமக்கு புரியும். யாராவது லெக்சர் கொடுக்குறாங்க, இல்லை பைபிள் இருக்குது, குரான் இருக்குது, பகவத்கீதை இல்லைன்னா யாரும் நம்ப மாட்டாங்க.
நம்ம அனுபவிக்கிற சுகம் துக்கம் ரெண்டுத்துக்கும் நாம தான் காரணம், நம்முடைய செயல்கள் தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லது கெட்டது ரெண்டும் யார் கொடுத்து வர்றதில்லை, நாம் தான் ஏர்ன் பண்ணுறோம். எத்தனையோ பிறவிகளில் நாம் இந்த கர்மாக்கள்லாம் சேர்த்துக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறவிகளில் அனுபவிக்கிறோம். இப்படி எவ்வளவோ கர்மாக்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் வழி கிடைக்கும். நீ செய்ய வேண்டியது சிங்கிள் பாயிண்ட் ஃபார்முலா இஸ் கடவுளை நம்பின்னு இருக்கணும், அவ்வளோதான். கடவுளை நம்பர் தவிர வேறு ஷார்ட்கட் கிடையாது. நீ இந்த பரிகாரம் தகுடு மோதிரம் அதெல்லாம் உன்னுடைய மனசாந்திக்காக நீ பண்ணிக்காமல் போகலாம். ஆனால் ப்ரேயர் அல்டிமேட். நான் லிங்கச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு சாமி இருந்தார், அவர் பேர் அருள்வெளி சித்தர். 2 குத்துக்கால் போட்டு உட்காந்துப்பார், சாப்பிடலாம் மாட்டார். நீ அவரை பார்க்க போகிற போது நான் டீ கடையில் ஒரு 4-5 டீ 4-5 எம்டி கப்பு ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து போய் அவர்கிட்ட வைக்கணும், நீ தான் எடுத்துன்னு போகணும். டீ கடை பையன் வந்தால் அவர் எடுக்க மாட்டார், உங்களுக்கு திமிர் இல்லாத இருக்குன்னு பார்க்கணும். தண்ணியை கொஞ்சம் கொட்டி ஆகாசம் இப்படி பார்ப்பார். அதுக்கப்புறம் எத்தனை பேர் உட்காந்துக்கிறோம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் டீ கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த டீ குடிச்சு முடிச்ச உடனே அவர் கீழே இருக்கிற 5 பைசா 10 பைசா எடுத்து ஆளுக்கு 5 பைசா 10 பைசா ஜோபியில் போடுவார். அதுக்கப்புறம் நீ பீடி பிடிக்கிறதுனா ஆளுக்கு ஒரு பீடி கொடுப்பாரு, பிடிக்கிறதுலன்னா விட்டுருவார். இதுதான் அவருடைய வழி. அருள்வெளி சித்தர் ரொம்ப பெரிய ஆளார், சாதாரண ஆள் இல்லை. இப்போ விஜிபி ராமானுஜ நகர் ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட அவருக்கு சமாதி கோயில் இருக்குது. அது விஜி பன்னீர்தாஸ் இந்த இடத்துல சிவன் கோயில் இருந்தது, நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பழைய ஐஜி பரமகுருக்கு சொல்லி கொடுத்தது. ஏன்னா அப்போ இந்திரா காந்தி செத்து போட்டான்னு எங்கள் மெட்ராஸ் பூரா மலை, அந்த நேரத்தில் அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அது 3 நாள் வச்சுருந்தப்புறம் பாடிக்கு. ஏன்னா அவருடைய டிவோட்டி ஒருத்தர் அவருக்கு வன்னியன் தேனாம்பேட்டில் இடம்லாம் வச்சுருந்தார். அந்த தெருவில் இருக்கிறவங்க என்ன பொண்ணத்தெல்லாம் கொண்டாந்து எங்கள் தெருவில் வைக்கிறேன், நாங்கள்லாம் வாழ வேணாமான்ட்டு இந்த இடத்த டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அங்கே தேடி அலைஞ்சி போகிற மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப பெரிய ஆள். அவர் ஆத்மாவுக்கு வச்ச பேர் என்னென்னா மேக நீர். பூமியில் தண்ணி இருக்குது, இது எவாப்பரேட் ஆகி மேலே மேகமாகி மேகத்து திருப்பியும் தண்ணியாக வருது. அந்த மாதிரி நம்மெல்லாம் ஆத்மாக்கள் இந்த பூமியிலேருந்து பித்ருலோகத்துக்கோ எங்கேயோ போகிறோம், போயிட்டு திருப்பியும் எப்படி மழை வருதோ அந்த மாதிரி பூமிக்கு வரும். ஆனால் ஆத்மாவுக்கு அவர் வச்ச பேர் என்ன, மேக நீர். ஸோ அந்த பக்கம் யார் ஸ்கூட்டரில் காரில் எதில் போனாலையும் அவர் அழகாக டிஎம்ஜெட் 32 42 புல்லட் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு அவன் யாருன்னு சொல்லுவார். அந்த ரோட்டில் யார் மோட்டார் சைக்கிளில் போகிறானோ அவன் யார் சொல்லி மேக நீர் அப்படின்வார். அது மாதிரி நான் முதல்ல அவர்கிட்ட அந்த ரோட்டில் போனேன். எனக்கு அப்போ மலைப்பன் தேரில் ஆஃபீஸு. காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு லிங்கேஸ்வரி ஸ்ட்ரீட் வழியாக போவேன். போகிற போது முதல் தடவை என்னை பார்த்த உடனே அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, அந்த காலத்து நடராஜன் மேக நீர். நீங்கள் பார்க்குற கோவிந்தராஜன், நடராஜன், தியாகராஜன், சுந்தரராஜன் எல்லாம் ராஜாங்க. அவங்களுக்கு அந்த டிவைன் எனர்ஜி உள்ளே வந்ததுனால இதே வேறு டிவைன். அதர்வைஸ் அவங்கெல்லாம் மனுஷர்கள், ராஜாக்கள் தான். அதனால் அந்த காலத்து நடராஜன் மேக நீர். தாடி வச்ச சீக் மதம், பெற போட்ட இஸ்லாம் மதம், சிலுவை போட்ட கிறிஸ்துவ மதம் எல்லாம் பார்த்து அப்பா கையை பிடிச்சி ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிற போது கொஞ்சம் ஏமாந்து போய் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற மேக நீர் அப்படின்னு. இவர் எல்லா ரிலிஜன்லேயும் பூந்து பார்த்தாரு. போன ஜென்மத்திலேயும் இவருக்கு மோட்சம். சிவபெருமான் கையை பிடிச்சி கூட்டின்னு போகிற போது கொஞ்சம் ஏமாண்டாரு, அதனால் இந்த பிரிவு சேர்ந்துருக்குது அப்படின்னு நம்மளை யார் என்னென்னு அழகாக சொல்கிறார். ஒரு நாள் ஒரு வைகுண்ட ஏகாதசிக்கு நான் போனேன் அவர்கிட்ட. அவர் உட்காந்துக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்கும், அது பூட்டியே தான் இருக்கும். அந்த இடத்துல அவருடைய போன ஜென்மத்தினுடைய ஏதோ ஒரு அடையாளம் இருக்குது, சமாதியாக இருக்கலாம், ஏதாவது இருக்கும். போன வைகுண்ட ஏகாதசி அங்கே நில்லு அப்படின்னா நான் போய் அங்கே நிற்கிறேன். நின்ன உடனே திருப்பி கூப்பிட்டார். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஆள்கிட்ட அவரே பணம் கொடுத்தாரு. போய் இந்த தலைக்கு தேய்க்கிறது, கண்ணில் விடுறது, காதில் விடுறது எல்லாம் வாங்கினார். அவன் போய் அமிர்தாஞ்சனம், ஐ ட்ராப்ஸு, இயர் ட்ராப்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தான். என் தலையில் கொஞ்சம் அமிர்தாஞ்சனம் தேய்ச்சார். என் தலைக்கு இப்படி அவர் மடியில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இயர் ட்ராப்ஸ் போட்டு ஒரு அழுக்கு துணியை தூக்கி வச்சார். கண்ணை இப்படி பண்ணி ஐ ட்ராப்ஸ் விட்டார். அதுக்கப்புறம் ஏன்னா முதுகில் இருந்த பெண்டெல்லாம் நிமிச்சிட்டேன். அதான் குண்டலினி எனர்ஜி இல்லையா, அது முதுகில் இருந்த பெண்டெல்லாம் நிமிச்சிட்டேன். இன்னிலேருந்து உனக்கு கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும் அப்படின்னாரு. எனக்கு புரிஞ்சிச்சு. நான் சொல்கிறேன், சாமி நீ இவ்வளோ பெரிய ஆள் இங்கே உட்காந்துக்கிற, உன் மகிமையே ஜனங்களுக்கு தெரியலையே என்ன. அவர் என்ன ஒரு குத்தி இந்த ஓசி வைத்தியெல்லாம் உனக்கு தான்,
ஊரில் போய் என்னை பற்றி அகராதி படிக்கிற வேலை வச்சுக்காதேன்னார். உனக்கு தான் இதெல்லாம் நான் பண்ணுவேன், எல்லார்கிட்டையும் போய் என்னை பற்றியெல்லாம் சொல்லின்னு இருக்காதே அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அவர் முடிவு எடுத்துடுறார் எப்போ சாகணும்னு. இந்த திசையிலேருந்து அழுக்கு மூட்டெல்லாம் வச்சுருந்தா அழுக்கு மூட்டெல்லாம் எரிச்சிட்டு ஷேவெல்லாம் க்ளீனாக பண்ணிவிட்டு அழுக்கு துண்டெல்லாம் விட்டுட்டு ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டின்னு எதிர் போயிட்டு சூரியனை பார்த்துட்டு உட்காந்துடுறார். நான் அப்போது குருவாயூரெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட இருந்தாங்க சாமி பிரசாதன், அதை வாங்கி என் கையில் திருப்பி கொடுத்து வந்த வேலையை முடிச்சு விட்டு சீக்கிரம் வந்து வேறு வேலையை பாரு, இங்கே கூட்டராட்சின்லாம் உட்காந்துன்னு இருக்காத அப்படின்னாரு. இப்போ இந்த மாதிரிலாம் மகான்கள் இருக்காங்க, நமக்கு தெரியல. நான் அவரை பற்றி இரும்பு தெரு கரும்பு மகான் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு கூட எழுதியிருக்கேன். அவருக்கு ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜன் நகரில் சமாதி கோயில் இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார். ஆனால் யாருக்கும் அவருடைய மகிமெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த மாதிரி எவ்வளவோ மகான்கள் மக்களுக்கு புரியறதில்லை. உளுந்தூர்பேட்டில் ஒரு சித்தர் இருக்கார், அங்கே இருக்கிற பிடபிள்யூடி பங்களா இல்லையா, அதுக்கு வெளியே அவருக்கு சமாதி இருக்குது இன்றைக்கி. அந்த சமாதியில் இப்போ சிவலிங்கம் பண்ணி அவர் வச்சுருக்காங்க. பக்கத்தில் அவர் உட்காந்து இருந்த இடம்லாங்குது. ஒரு மண்டபம் மாதிரி கட்டிட்டு கொஞ்சம் வர்றவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போடுறாரு. ஒரு 3 நாள் டாய்லெட் கட்டி விட்டுருக்கு. சாமி உயிரோடு இல்லை. நான் அவர்கிட்ட போயிருக்கேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் போய்க்கிறேன். உளுந்தூர்பேட்டை சங்கரலிங்க சித்தர்கிட்ட உள்ளே நுழைகிறேன். அப்போ ஒன்றுமே இல்லை, மரத்தரில் தான் உட்காந்து இருப்பார். வாடாப்பா சிவபெருமானே அப்படின்னு முதல் வார்த்தையே, வாடாப்பா சிவபெருமானே அப்படின்னு. அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணுவார், இருக்கப்பட்டவர் தானே, போய் இட்லி வாங்கினார். யார்கிட்ட கொஞ்சம் வசதி இருக்கோ அவங்கள போய் அங்கே இருக்கிற ஹோட்டல் ஒன்று இருக்குது, உடுப்பி ஹோட்டல், அங்கே 4 இட்லி வாங்கியார் சொல்லுவார். அதில் 2 இட்லி ஏழைங்களுக்கு கொடுக்குறதுக்கு எடுத்து வச்சுக்குவார். ஏன்னா அவங்களால இட்லி வாங்க முடியாதுல்ல. ஒன்று எதிரில் உட்கார சொல்லுவார். அந்த இட்லியை சட்னி தொட்டு உங்கள் கையில் வைப்பாருன்னு இப்படி சாப்பிட்டு நேங்கணும். அதுக்கப்புறம் அந்த கையில் அதை ஃபுல்லாக கழுவிட்டு குடிக்க சொல்லுவார், குடிச்சிடணும். அவர் அந்த 20 மினிட்ஸ் ½ அன் ஹவரில் அந்த 2 இட்லி உங்களுக்குள்ளே வர்றதுக்குள்ளே உண்டு என்ன கர்மா, அதை எப்படி கழிக்கணும், அதுக்கு என்ன ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுடுவார். இதுதான் அவருடைய வழிமுறை, சாதாரண ஆள் கிடையாது அவர். அண்டு ஒரு தடவை நான் மண்ணடியில் 55 மலையப்பன் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். அப்போது திடீர்னு சாமி வந்துக்கிறார் உளுந்தூர்பேட்டிலேருந்து. அவருக்கு எப்படி நம்ம அட்ரஸ் தெரியும், அவர் எப்படி வர்றார், ஒரு கார் வந்து நிற்கிது. என்ன கதைன்னா, இந்த இவங்கிறான கங்கை அமரன் அங்கே அவரை போய் பார்த்து கார் எடுத்துன்னு சாமி வாங்கன்னு தான் காரில் ஏறி உட்காந்துனார். நேராக மண்ணடிக்கு வந்து கார் நிற்கிது. நடந்தது நடந்த மாதிரி சொல்கிறேன். சாமி வந்துக்கிறாங்க. அப்போ ஒரு மேனா மாதிரி ஒன்று இருக்கும், அதில் அவர் படுக்க வச்சு அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிட்டே இருந்தார். நான் அங்கே இருக்கிற சண்முகானந்தா ஹோட்டலில் போய் என்னெல்லாம் கிடைக்குது, போண்டா பஜ்ஜி இட்லி தோசை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். உங்கள் ஐயாலேயே எல்லோரும் கொடுக்குறாரு. ஒரு 50-100 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறேன். அது ஆன உடனே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. இன்னொரு தடவை வாங்கினார். இன்னொரு தடவை போய் வாங்கினு வரணும். 2 வேஷ்டி 2 டவல் வாங்கி வந்து 2ஐயும் போத்துனேன். ஒன்று சிவனுக்கு, ஒன்று பெருமாளுக்கு, கணக்கு சரியாக போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த 2வது வந்த பிரசாத்தையும் கொடுக்க சொன்னார். கொடுத்துட்டு வெளியே வந்து இப்படி ஆகாசத்தை பார்த்து இப்படி பார்த்து அப்படி பார்த்து ப்ரே பண்ணிவிட்டு அவர் பாட்டி காரில் இருப்போம் இருந்தார். படம் கூட இருக்கும், மாடியில் இருக்கும். அப்போ நம்ம கூப்பிடல, ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, யார் இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க, அவங்கள ப்ளஸ் பண்ணணுமா, எல்லாமே மகான்களுக்கு தெரியுது. இப்படி நிறைய மகான்கள் இருக்காங்க, எந்தரோ மகானுபாவல்ன்ற மாதிரி. நமக்கும் அவங்களுக்கும் பழைய ஜென்மத்து தொடர்புகள் இருந்தால் நம்ம அவங்கள பார்த்துருவோம். அவங்களுக்கு நம்மள அடையாளம் தெரியும். அவங்க நமக்கு அழகாக எல்லாத்தையும் கைட் பண்ணுவாங்க, ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க. 7:23 ஆச்சு. இல்லைன்னா நான் ஒவ்வொரு மகானை பற்றியும் பேசினே இருந்தால் நாளெல்லாம் பேசினே இருப்பேன். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜெகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதார அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் அணைகின்றோம் சுவாமி, அன்பில் அணைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி,
சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலைமையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.